dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum. அன்றும் இன்றும் என்றும் மேஸ்ட்ரோ லைவ் இன் கான்சர்ட்டை ஜெயா டிவி மூலமாக ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களே, கடந்த 2 வாரங்களாக நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் தொடரப்போகிறது. ரொம்ப அற்புதமாக அமைந்த அந்த 2 வாரங்கள், அந்த 2 நிகழ்ச்சி எப்போது வரப்போகிறது என்று நீங்கள் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பதும் எனக்கு புரிகிறது. இளையராஜா சாரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒரு இசை கடல். அவருடைய இசை இதயங்களை தாளாற்ற ஒரு இன்பச் சுனாமி, எப்படி வேணாலும் சொல்லலாம். கவிதை வரிகளில் என்னென்ன வரிகள் எல்லாம் சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸில் சொல்லலாமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இளையராஜா சாரோட இசையை பற்றி சொல்லணும்னா. ஸோ அகில உலக ரீதியாகவே அவருடைய பாடல் மிகவும் பிரபலமான பாடல் வந்து ராக்கம்மா கையத்தட்டு என்று எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர் இந்த இதில் வெப்சைட் மூலமாக தேர்ந்தெடுத்ததும் நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இளையராஜா, அவர் வேறு இசை வேறுன்னு பிரித்து பார்க்க முடியாத அந்த இளையராஜா, இசை ஞானி இளையராஜா, அவரோட நான் இணைந்து நிறைய படங்கள் பணியாற்றிருக்கிறேன். எல்லா படங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் அவரும் சேர்ந்து அதை வெற்றி படமாக்கியிருக்கீங்க. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய விரல்கள். இந்த ப்ரோக்ராம் போடும்போதெல்லாம் அந்த விரல்கள் வந்து பியானோ மேலே வர்ற மாதிரி பார்க்கும்போதெல்லாம் உண்மையாகவே அது வந்து ஜெயா டிவி நிறுவனம் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி இருக்குன்றது தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவரோட விரல்கள் அப்படியே விளையாடும், ஹார்மோனியத்திலே ஆகட்டும் கீபோர்ட்லேயே ஆகட்டும். அவ்வளவு வேகமாக விரல்கள் ஹார்மோனியத்தில் வந்து நடனம் ஆடுவதை நான் எந்த இசையமைப்பாளரிடமும் நான் பார்த்ததில்லை. ஒரு டியூன் வேணும்னா 5 நிமிஷத்துலேயும் போட முடியும், அரை நிமிஷத்துலேயும் அவரால் போட முடியும். அதுதான் இசைஞானி இளையராஜா. அவர் ஒரு டியூன் போட்டார்னா அந்த டியூன் இன்னொரு டியூன் மாதிரி இருக்காது. ஸோ கிளாசிக்கல் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு தெரிய திரு இளையராஜா சார் அவர்கள் வந்து ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம், அதாவது பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துக்கொள்கிற நேரம், அதாவது இசை பேடுவை எழுதுறதுக்கு உண்டான நேரம் வந்து அரை மணி நேரம் தான். ரொம்ப அவர் ஏதாச்சும் ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சாருன்னா ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிடுவார். ஒரு பாடல் டியூன் நம்ம முதல்ல கொண்டு போய் கொடுத்துருவோம், சார் இந்த டியூன் நீங்கள் போட்டது ஓகே, நாளைக்கு எனக்கு ரெக்கார்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 7 மணிக்கு உட்காருவார். 7:30 மணிக்கு அந்த நோட்ஸ் ரெடி ஆகிடும். அந்த பாட்டில் என்னென்ன சத்தம் வருதோ, என்னென்ன இசைக்கருவிகள் உபயோகிக்கப்படுகிறதோ அத்தனையுமே வந்து அந்த நோட்ஸில் இருக்கும். அந்த நோட்ஸை எடுத்துகிட்டு போனால் யார் வேணாலும் மியூசிக் வாசிச்சிடலாம். அது இளையராஜாவோட பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் விரல்கள், அப்பா அது சொல்ல வேண்டியதே இல்லை. அது வேறு, சுரங்கள் வேறு அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஒன்று தான், விரல்கள் தான் சுரங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நோட்ஸ் தயார் பண்ண கடைசியில் நான் ஒரு நாள் கொஞ்சம் சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன். என்னப்பாச்சு, எல்லாம் நோட்ஸ் போயிடுச்சு, உனக்கு என்ன இன்றைக்கி தான் சாங் ரெடி ஆகிடுமே அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு இந்த டியூனை விட இன்னும் வேறு ஏதாச்சும் டியூன் வேணும்னு. என்ன நினச்சிட்ருக்கேன், பாட்டெல்லாம் வந்து ரெக்கார்டிங்காக எல்லோரும் போய் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்து நீ வந்து டியூனே மாற்ற சொல்கிறிய? இல்லை சார், எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ் சார், எனக்கு இந்த சாங்கை விட இன்னும் வேறு டியூன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவர் வந்து இந்த டியூனை விட வேறு டியூன் போட முடியாதுங்கிற ஆள் கிடையாது இல்லையா. முதல்ல கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டார். அப்புறம் சரி உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்லு அந்த சுச்சுவேஷனை சொன்னேன். அப்படியா, சரி முத்துமணி மாலை அப்படின்னு போட்டார். ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு டியூனை போட்டார். நானும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டை எழுதிட்டேன். அந்த பாடல் தான் உலகம் முழுவதும் பாராட்டு பெற்ற முத்துமணி மாலை பாடல். அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு பண்ணார்ன்றது முக்கியம் அல்ல. நமக்கு என்ன வேணும், அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும், சரி நான் அதை கொடுக்க முடியும். அதுவும் வந்து 5 நிமிஷத்தில் போட்ட டியூன். அது இறைவனுக்கும் அவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய வித்தகர் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் ரொம்ப நாள் கழித்து இந்த ப்ரோக்ராமை வந்து மேடையில் அரங்கேற்று இருக்கிறாரு. அதுவும் நம் தமிழ் உள்ளங்களுக்காக. நம் உள்ளங்கள் இனிமேல் 3வது வாரமாக தாளாட்டப்படட்டும். அந்த தாளாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக கடந்த 2 வாரங்களாக வந்த அந்த தாலாட்டின் சில பகுதிகளை
தற்போது பார்ப்போம். சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ 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 ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் சொல் என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா எனக்கு ஒரு வழி இல்லையே எனக்கு ஒரு வழி இல்லையே இசைகள் உன்னை அழைக்கட்டுமே சிறகு இரண்டும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறது உங்கள் யோகம்தான் பின்தானோ சந்தேகம்தான் என் ரசிகா மல்லிகம் முட்டு பூத்து நிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமா பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. அதாவது பல வருடங்களாக நான் நினைத்து கொண்டிருப்பதை இன்னும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சந்தோஷம். நானும் உங்களை மாதிரி இளையராஜாவின் ரசிகன். குடிகாரே குடிகாரே உங்களை தாங்க சொல்றேன். என்ன திடீர்னு பாடாததுக்காக இப்படி வச்சுக்கிட்டீங்களா? இல்ல குடிகாரே என்னையா உங்களை தாங்க குடிகாரே பரம குடிகாரே குடிகாரே பரம குடிகாரே பழைய கடவுள் அந்த பரம சிவன் பரமன் பெயர் கொண்ட பரம குடிகாரே குடிகாரே பரம குடிகாரே பழைய கடவுள் அந்த பரம சிவன் பழைய
பழவை கடவுள் அந்த பரமன் பெயர் கொண்ட பரம குடிக்காரே குடிக்காரே குடிக்காரே. அப்பா மானத்தை காப்பாத்தி அனுப்பிச்சிங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. ரச்சி பூசணும் எனக்கு முத்த எங்களுக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. சொந்த மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. பரவாயில்ல, நான் உங்களுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ண மாதிரி ஆகும். 1 2 3 1 2 3. படிப்பறியே பள்ளிக்கூடந்தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே உன்னால நெஞ்சில் நின்று காயும் வளராதோ கண்ணில் எண்ணம் முடிவது திண்ணம் ஆட்டமா தேதோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் தன்னை நான் நாடுறேன் வலை போடுறேன் அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த இளம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலச்சி இருக்கு. The
dum 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 da 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 dum 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 da dum dum. Dum 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 da 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 dum 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 da dum. வணக்கம். ராசையாவாக சினிமாவுக்குள்ளே நுழையும் போது அது ஒரு சம்பவம். ஆனால் அவர் இளையராஜாவாக மலர்ந்த போது அது ஒரு சாதனை. 600 படங்களுக்கு மேல் இசையமைத்து மாஸ்ட்ரோ என்று பெருமையோடு வழங்கப்பட்டது ஒரு சரித்திரம். ஆனால் இன்றைக்கி ஒரு திருவாசகத்துக்கும் ஹவு டு நேம் இட்டுக்கும் நத்திங் பட் விண்டுக்கும் இசையமைத்த பிறகு இளையராஜா என்பது இந்திய திரையுலகின் சகாப்தம். ஆக சம்பவம் சாதனையாகி, சாதனை சரித்திரமாகி, சரித்திரம் ஒரு சகாப்தமானதுன்னா அதுதான் இளையராஜாவின் வளர்ச்சி. 1973க்கு அப்புறம் இந்தியாவையே தன் பக்கம் திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு இசை புரட்சி நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் இசைஞானி இளையராஜா தான். அது வரைக்கும் ஹிந்தி பாடல்களை பற்றியே உயர்வாக பேசி கொண்டிருந்த நாம் முதலாக தமிழ் திரைப்பட பாடல்கள் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது இளையராஜாவின் காலத்தில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய ஜாம்பவான்கள் இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம போற்றுறோம். ஆனால் அவங்கெல்லாம் முறைப்படி அந்த சாஸ்திரிய சங்கீதத்தை, கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுட்டு வந்தவங்க. ஆனால் முதலாக வெஸ்டர்ன் மியூசிக்கையும் ஒரு 8 கிரேட்ஸ் ஆஃப் மியூசிக் கிட்டாரை கற்றுக்கொண்டு அதில் கோல்டு மெடலிஸ்டாகவும் இருந்து கொண்டு அதையும் சரியான முறையில், அழகான முறையில் திரையில் பயன்படுத்தியது இளையராஜா சார் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஃபோக், அதாவது முதலாக கிராமம் அந்த ஃபோக் மியூசிக்கை கொண்டு வந்து அதை வெஸ்டர்னைஸ் பண்ணதுன்னா அது ராஜா சார் தான். நடிகர் திலகத்துக்கு பிறகு நடிக்க வந்தவர்கள் எல்லார்ட்டையுமே நடிகர் திலகத்தின் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி இளையராஜாவுக்கு பிறகு வந்த எல்லா நல்ல இசையிலும் இளையராஜாவின் பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ராஜா சாருடைய வளர்ச்சி ஒரு இமாலய வளர்ச்சி, மிக கடினமான உழைப்பு. எப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது பல தடைக்கற்களை தாண்டி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இசைஞானியின் வாழ்வு. முதலாக அவர் ரெக்கார்ட் பண்ண விஷயம் கரண்ட்டு போயிடுச்சு, ரெக்கார்ட் ஆகலை அப்படின்ற ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வில் தான் அவருடைய இசை பயணமே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆனால் மனம் தளர்ந்து விடலை. உண்மையான திறமைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்றதுடைய ஒரு உண்மை தான் இளையராஜாவின் வெற்றி. இன்றைக்கி பார்த்தோம்னா அவர் நினச்சா இன்னொரு செந்தாழம்பூவே, ஒரு செந்தூரப்பூவே, அவருடைய மிகப்பெரிய ஹிட்ஸை மறுபடியும் அவர் வேறு வடிவத்தில் கொடுத்து இன்றைக்கி நினச்சா ராஜா சார் அவருடைய மிகப்பெரிய ஹிட்ஸ் எத்தனையோ இருக்குது. ஒரு 200-300 பிக்கெஸ்ட் ஹிட்ஸை மறுபடியும் அவர் தன்னுடைய சொந்த பாடல்களையே கொஞ்சம் வடிவமைத்து மாற்றி கொடுத்து இசையமைக்கலாம். ஆனால் அவர் அதை செய்வதில்லை. அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பிட்டேஷன் இல்லாத ஒரு ஒரிஜினல் மியூசிஷியன்னா அது ராஜா சார் தான். அவர்கிட்ட அடிக்கடி நான் போய் பார்ப்பேன், பேசுவேன். என்னுடைய பொண்ணுக்கே அவர் தான் பேர் வச்சார். ஸோ அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நானாக இழுத்து போட்டுக்கிட்டு நானாக அவரை பற்றி பேசுவதில் ஆர்வம் காட்டுவேன் எப்போவுமே. காரணம் என்னென்னா திறமை, ஞானம், ஆன்மீகம், பெருக்கத்துள் வேண்டுமாம் பணிவினார் வள்ளுவர். ஸோ ஒருத்தன் வளர வளர அவன் எப்படி இருக்கிறான், ஸோ அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவர் எவ்வளோ பந்தா பண்ணலாம். ஆனால் எளிமையின் வடிவமாக ராஜா சார் இருக்கார். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இளையராஜா என்பது தமிழ்நாட்டின் பொக்கிஷம், பிற மாநிலங்களின் பொறாமை, ஆனால் இந்தியாவின் கௌரவம். இளங்காற்று வீசுதே, எச போல பேசுதே,
இளங்காற்று வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார வயசுல மழை தோகை வீசுதே மழைச்சாரல் தெருக்குதே புல்வெளி பாதை வெறுக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே புல்வெளி பாதை வெறுக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே இளங்காற்று வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் விழிஞ்சு ஓடுதே மேகமும் முழிச்சு கேட்குதே அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அந்த மடி இந்த இனம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலச்சி இருக்கு நேற்று தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல யாரும் வழி துணைக்கு வந்தா ஏதோ இணை இல்ல இளங்காற்று வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் விழிஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே மனசுல என்ன ஆகாயம் தினம் தினம் அது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா வெதக்கிற கைதானே மலர் பறிக்குது தனம் தோறும் மலர் தொடுத்து நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆலம் ஊஞ்சல்லாடும் கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடியை தேடி ஓடும் நதி போல கரும்பார வயசுல மயில் தோகை வீசுதே மழைச்சாரல் தெருக்குதே புல்வெளி பாதை விரிக்குதே வானவில் குடையும் துடிக்குதே புல்வெளி பாதை விரிக்குதே வானவில் குடையும் துடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதைய தாளம் போட்டு வருந்தாற்று
என்ன சொல்லணும்னு தெரியல. இட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் அ லைஃப் டைம் தான். கண்டிப்பாக ஒரு லைஃப் டைமில் ஒரு தடவை தான் இதெல்லாம் நடக்கும். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிஸ்னிங். நான் கேட்க தான் வந்திருக்கேன் இன்றைக்கி, பாடுறதுக்கு இல்லை. ஐம் ரியலி பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும். கொடுத்தாலும் காதல் தாகம் குறையாமல் ஏங்க வேண்டும். கடல் போன்ற ஆசையில் மழை வாழை மேனிதான் ஆடு. நடுஜாம வேளையில் நெடுநேரம் நெஞ்சமே கூட. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ. அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதான். Before singing this song, I would like to say something. I'm really honored today that I'm singing for you in this concert. It's always been a great experience for me to sing for you and so much to learn from you. And this song is very special to me. I won the national award and the credit goes to you. You have given me such a great song and I'm really grateful to you and I need your blessings. அனைவருக்கும் வணக்கம். நானும் சுஹாசினி மேடம் சொன்ன மாதிரி நானும் இளையராஜோட பயங்கர ரசிகன். என்னுடைய முதல் படம் மூன்றாம் பிறை. அந்த மூன்றாம் பிறையில் ஃபஸ்ட்டு சாங் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தது கண்ணே கலைமானே. அந்த சாங்கை நீங்கள் இன்றைக்கி பாடுவீங்கன்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. என்னுடைய வெற்றிக்கு, எங்கள் சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கும் சத்யா மூவிஸ் வெற்றிக்கும் இளையராஜா ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கிறாரு. இதை நாங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய மாபெரும் இசை நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இளையராஜாவை முதல்ல மேடைக்கு ஏற்றிய ஜெயா டிவிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கண்ணே கலைமானை பாடுங்கன்னு ஒரு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவே. ஆகாயமா மது பாலகிருஷ்ணன் சாரும் வெண்ணிலாவா உமா ரமணன் அவங்களும் பாட
தன்னை மறந்து லயிக்க வைக்கும் உணர்வுகளின் உச்சம். அந்த உச்சத்திற்கு நம்மையெல்லாம் அழைத்து போகிற ஒரு மகா கலைஞர் நமது இசைஞானி இளையராஜா அவர்கள். தமிழர்களுக்கு ஒரு தியாகராஜர் இல்லையே, ஒரு பீத்தோவன் இல்லையே என்கிற குறையை நீக்க வந்த பேரிசை கலைஞர் அவர். இன்றைக்கு காற்று தனது உதடுகளில் அவர் பெயரை பச்சை குத்தி இருக்கிறது. காற்று இருக்கிற வரை அவருடைய புகழ் இருக்கும். இந்த நிகழ்வு அந்த உச்ச சுகத்தை அனுபவிக்கிற இன்னொரு நிகழ்வாக நம் இதயங்களில் இன்று பதிவாகிறது. தம் 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 தத தத தம் 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 ததம் தம் 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 தத தம் 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 ததம் தம் 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 தத தம் 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 ததம். மகதி, நீங்கள் வந்து கேரளாவில் ஏதோ 11th வரைக்கும் படித்தேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? സർ ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിച്ചാൽ സാറിന് മനസ്സിലാവോ? എനിക്ക് മനസ്സിലാവും, പക്ഷേ സംസാരിക്കാൻ അറിയില്ല. സർ ഞാൻ വിചാരിച്ചതിനെക്കാട്ടിലും നന്നായിട്ട് സംസാരിക്കുന്നു സർ. எனக்கு அவ்வளோதான் தெரியும் மலையாளம், அதுக்கு மேலே தெரியாது. நம்ம தமிழ்லேயே பேசுவோம். ஓகே, வரப்போகிற பாடல் ஓலங்கள் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திலிருந்து தும்பி வா தும்பகுடத்தில். இசை தும்பிகள் எல்லாமே சேர்ந்து இப்போ ரீங்காரமிட போகிறாங்க, கேளுங்க. இது உங்களுக்கு தனியாக அந்த பாடலவே இந்த பாடல் வந்து தமிழ் படத்தில் ஒரு படத்தில் சங்கத்தில் பாடாத கவிதை என்ற ஒரு பாடலுடைய மெட்டு. அந்த மெட்டை வந்து உங்களுக்காக தனியாக வேறு மாதிரி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். இது வந்து ஒரு பாடலுக்கு வந்து எத்தனையோ வடிவங்கள் கொடுக்கலாம். ஒரே பாடலுக்கு திரைப்படத்தில் இசையமைக்கும் பொழுது இந்த பாடலுக்கு இது பாலுமகேந்திரா படங்களில் பெஸ்ட்டு, அவர் இயக்கிய படங்களில் ரொம்ப நல்ல படம் என்று நான் நினைத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த ஓலங்கள் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இந்த தமிழ் பாடலுடைய டியூனை அவரை கேட்டுட்டு வந்து இந்த சுச்சுவேஷனை போட்டுக்கலாம்னு சொல்லி அதில் போட்டோம். ஆனால் ஒரு பாடலுக்கு பல வடிவங்கள் ஆர்கஸ்ட்ரேஷனில் மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இங்கே வந்து ரொம்ப ஆர்கெஸ்ட்ராவெலாம் வேறு வாசிப்பாங்க. அது என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு என்பதை ஹரிஹரன் அவர்கள் சொல்லுவார். Beautiful. Dum 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 da 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 dum 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 da dum dum. Dum 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 da 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 dum 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 da dum. Dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum. Dum 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 da 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 dum 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 da dum.
தம் 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 ததரதர தம் 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 ததரதா தம் 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 dum 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 da da na na dum 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 da da na na dum 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 da 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 dum bum 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 dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum 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 da na 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 dum 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 da na 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 dum 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 da da na 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 dum 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 da da na 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 dum bum bum dum dum da 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 dum bum bum dum 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 da dum 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 da 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 dum 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 da dum 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 da 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 dum 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 da dum pada pada mapada pada madapa mari mapada pa madapa mari ni sari mapada pada mapada pada madapa mari mapada pa madapa mari mapari sari sari sani sari sani ri sari magari gamagari ragari sani sari sani sari sani ri sani sri magari gamagari sagari ni sari mari sani kani sani pari mari sari mapa sari pani sari mapa ni sa mapa ni sari ri ri gari ri gari ri gari ri gari magari ga ga ma ga ga ma ga ga ma ga ga ma ga ma ri ri gari ga ga ma ga ga ma ga ga ma ga ga ma ga ma gari gatti sari sanni sanni ri sanni sanni pa ma ga ga ma ma ri ga ga sanni sanni bum bum
நன்றி நன்றி. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மியூசிக் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ராஜா சாரோட மியூசிக் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்கூலில் இருக்கும்போது அவரோட பார்ட்டியில் இருக்கிற கிட்டாரிஸ்டோட தான் நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் அவரோட கைப்பட எழுதிய நோட்டேஷன் புக்ஸ் வச்சுக்கிட்டு தான் கிட்டார் கற்றுக்கிட்டேன். அந்த டைமில் ஒரு 10-12 படம் வரை அவருக்கு நான் கிட்டார் கூட வாசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அன்றும் இன்றும் என்றும்ங்கிற ஒரு தலைப்பில் கச்சேரி பண்ணுறதுக்கு அவரோட கிளாசிக் சாங்ஸ்லேருந்து இன்றைக்கி கூட இருக்கிற கண்டெம்பரரி சாங்ஸ் வரையும் கேட்கக்கூடிய ஒரு லைவாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவரோட ஒரு த டிசிப்ளின் இன் இஸ் மியூசிக்லேருந்து அவரோட டெக்னிக்கல் கண்டென்ட் மியூசிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீக்வென்ஸ்லேயே கூட அவர் அவ்வளோ சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு வித்தை இருக்குது அவர்கிட்ட. அந்த மேஜிக்கை வந்து லைவாக பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.